Hey guys, welcome back to our channel Vlogs of TSK. இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பியூட்டிஃபுல் லுக் எப்படி நான் வந்து க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா உங்களோட நான் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வரைக்கும் நான் பண்ண கெட் ரெடி வித் மீலேயே இந்த டாப் மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னா நான் இந்த லுக் சொல்வேன். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா லிப்ஸ் அண்ட் ஃபேஸ் வந்து ப்ரெப் ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கரெக்டிங். அண்ட் என்னோடய மண்டை ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா, நேற்று தான் எந்த வேலையும் இல்லை, சரி ஓகே ஹேரையும் நம்ம கேர் பண்ணணுமேனு எண்ணெய் வச்சேன். அதுக்குள்ளே வெளில போக வேண்டிய மாதிரி சிச்சுவேஷன். இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. வெளில போகிறதுன்ற தாண்டி மேக்கப் போட்டு வெளில போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. ஏதாச்சும் யோசிப்போம். ஏன்னா இப்போ போய்ட்டு என்னால் குளிக்க முடியாது கண்டிப்பாக. அண்ட் நான் வந்து ட்ரை ஷாம்புலாம் யூஸ் பண்ணுற பர்சன் கிடையாது. எனக்கு அது சுத்தமாக செட் ஆகாது, பிடிக்கவும் பிடிக்காது. அதனால் நான் அதெல்லாம் ட்ரை பண்ண விரும்பலை. ஸோ இருக்கிற வச்சு என்ன பண்ணுறதுன்ட்டு நம்ம யோசிப்போம் ஹேர் ஸ்டைலுக்கு. ஸோ மேக்கப்புக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆரஞ்ச் கரெக்டர் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி ஃபவுண்டேஷன் போடலாமா வேண்டாமா அப்படிங்கிறது கன்சீலர் போட்டதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ப்ரஷில் வந்து பிளெண்ட் பண்ணிட்டேன் இல்லையா, அதுக்கப்புறம் நான் சும்மா கையில் வந்து இன்னும் ஈவனாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். கன்சீலர் வந்து ஃபாரெவர் 52ஓட 005 எங்கெல்லாம் நான் வந்து என்னோடய ஃபேஸில் வந்து ஆரஞ்சு கரெக்டர் போட்டனோ அங்கெல்லாம் நான் அது வந்து போட போகிறேன். நான் 21ஓட ஹைலைட்டிங் கன்சீலர் எடுத்துக்கிறேன். பிகாஸ் எனக்கு கொஞ்சம் வந்து சீக்கிரமாக ரெடி ஆகணும். அதனால் அப்படியே 2-in-1 நான் வந்து இதையும் முடிக்கலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். பிகாஸ் எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி ஆகணுன்றதுனால. இதோட ஷேட் வந்து 04 மட்டும்தான் இருக்குது, இதில் வேறு எந்த இதுவும் மென்ஷன் பண்ணல. இப்போது நான் ஒரு ப்ரஷ் வச்சு இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ப்ரஷ் வந்து பிஎஸ்சியோடது. ஸோ நான் வந்து இப்படியே நிறுத்திட போகிறேன். ஸோ என்னோடய பேஸ் எப்படி க்ளாஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து எனக்கு க்ளாஸி மேக்கப் தான் வந்து போடணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ எனக்கு வந்து இதுவே போதுமானது. பேஸ் வந்து இப்படியே நான் நிறுத்திக்க போகிறேன். நெக் மட்டும் மேட்ச் பண்ண போகிறேன். பிகாஸ் என்னோடய மெயின் காஸ்டியூமோட நெக்கு கொஞ்சம் இந்த அளவுக்கு தான் வரும். ஸோ அதனால் நான் வந்து நெக்குக்கும் போட போகிறேன். நெக்குக்கு என்ன வந்து மேட்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு மேலே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ளஷ்ஷு அண்ட் வந்து பவுடர் வச்சு தான் செட் பண்ண போகிறேன். வேறு எந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்குமே பண்ண போகிறதில்ல. பட் எனக்கு என் மூஞ்சி கொஞ்சம் குண்டான மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு அது பெரிய விஷயமா தெரில. அதாவது எனக்கு அது வந்து கட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபீலிங் இல்லை. அதனால் நான் வந்து ப்ளஷ் மட்டும் போட்டு பேஸ் வந்து முடிச்சிடப்படாத செட் பண்ண போகிறேன். நான் இந்த கிளாம் 21ஓட என்னோட ஹைலைட்டர் ஷேட் வச்சு நான் வந்து நெக்கு மேட்ச் பண்ணிக்கிறேன். நான் எனக்கு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறது இல்லை.
ஸோ பேலன்ஸ் இருக்கிறத காதுக்கும் போட்டுக்கலாம். ஸோ பேஸ் முடித்தாலே நமக்கு வந்து மேக்கப்பே முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். ஸோ நான் வந்து ஒரு வாட்டி ஸ்பஞ்ச் வச்சு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து என்னோடய பேஸில் வந்து செம்ம ஹாப்பி. நான் நினச்ச மாதிரி ரொம்ப க்ளாஸியாக இல்லை, பட் இந்த க்ளாஸிங் எனக்கு போதும். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்ததுனால ஐ எம் வெரி மச் ஹாப்பி. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ளஷ் போட போகிறோம். வந்து இன்சைட்டோட இந்த லிக்விட் ப்ளஷ் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப கம்மியாக தான் நான் வந்து ப்ளஷ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப எனக்கு ஹெவியாக வேண்டாம் என்னோடய ப்ளஷ்ஷு. ஸோ நான் லைட்டாக தான் போட்டுக்கிறேன். ஓகே, ப்ளஷ் இஸ் டன். அண்ட் காண்டோர் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கம்ப்ளீட்லி அவங்களுடைய இஷ்டம். அன்டில் நீங்கள் ப்ரைடாக இருக்கீங்க, உங்களுக்கு உங்களோட ஃபீச்சரை என்ஹான்ஸ் பண்ணோம், ஈவன் பிரைட்ஸுக்குமே கூட அது அவங்களோட இஷ்டம் தான் காண்டோர் பண்ணலாமா வேண்டாமாங்கிறது. ஸோ எனக்கு வந்து பெருசாக ஃபர்ஸ்ட்லேருந்தே காண்டோர் பண்ணுறது சுத்தமாக பிடிக்காது. இப்போ என் மூஞ்சி கொஞ்சம் வந்து குண்டாயிடுச்சு, அதை நான் ஒத்துக்கு தான் ஆகணும். கொஞ்சம் என்னோடய ஃபேஸ் வந்து நல்லா லைக் உப்பி ஒரு மாதிரி ரவுண்டாக இருக்குது. பட் ஃபஸ்ட்லாம் எனக்கு அந்த ஜாலைன் நல்லா தெரியும். இருந்தாலுமே எனக்கு அது பிடிக்கலங்கிறதுனால நான் அப்படியே விட்டுற போகிறேன். எனக்கு என்னோடய ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் இப்படி இருந்தாலே ஓகே தான். இஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து லைக் ஜாலைன் கட் பண்ணுறது ஒரு சின் கட் பண்ணுறதெல்லாம் கட் பண்ணி, நோஸ் கட் பண்ணுறதெல்லாம் கட் பண்ணி நீங்கள் காண்டோர் பண்ணிக்கலாம். எனக்கு அதெல்லாம் பெருசாக தேவையில்லை. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து பவுடர் வச்சு செட் பண்ண போகிறேன். வச்சு செட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேக் ஷுர் தட் உங்களோட லிக்விட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் முடிச்சிட்டிங்களான்னு பார்த்துக்கோங்க. பிகாஸ் பவுடர் போட்டு செட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட லிக்விட் ப்ராடக்ட் போட்டிங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது, வேஸ்ட்டு. ஸோ அதனால் நான் என்னோடய லிக்விட் பார்ட் எல்லாமே முடிச்சிட்டேன். இதுக்கு மேலே வரது எல்லாமே வந்து பவுடர் ஃபார்மில் தான் இருக்கும். ஸோ காம்பேக்ட் வந்து நான் ரெவலான் நியர்லி நேக்டோட மீடியம் ஷேட் காம்பேக்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். வச்சு செட் பண்ணியாச்சு. ஸோ என்னோடய பேஸ் பார்ட் கம்ப்ளீட்டாக ஓவர். இதுக்கு மேலே ஐப்ரோ, ஐஷேடோ, லைனர் இதெல்லாம் போட்டேன்னா ஆல்மோஸ்ட் 90% நான் வந்து முடித்த மாதிரி. வேறு ஏதாச்சும் விட்டுட்டேன்னா இல்லை, ஐம் டன். ஸோ நான் வந்து அதோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஐஷேடோவுக்கு இந்த சுகரோட பேலட் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு டோட்டலாகவே ஒரு 5-6 கலர் தான் இருக்கும். ஒரு 3-4 லைக் கிளிட்டர் ஷேட் இருக்கும். அண்ட் ஆக்சுவலி இதில் எல்லாமே கிளிட்டர் ஷேட் தான் இருக்குது, 2 தவிர்த்து. இதில் வந்து ஒரு ப்ரௌன் கலர் இருக்குது. ஸோ அந்த ப்ரௌன் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு வந்து போடுறதே தெரியக்கூடாது, அந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி வந்து வச்சுக்க போகிறேன். பிகாஸ் இன்றைக்கி வந்து என்னோடய காஸ்டியூம் வந்து கைண்ட் ஆஃப் அது ப்ரௌனுன்னு சொல்கிறதா இல்லை என்னன்னு இப்போ நான் எக்ஸாக்டாக என்னோடய ஐஸில் என்ன ஷேட் போடணும் அந்த ஷேடில் தான் இருக்குது அந்த ட்ரெஸ்ஸு. ஸோ ஒரு மாதிரி ஒரு ப்ரௌன் ஷேட் தான். இதுக்கு மேலே நான் சும்மா கிளிட்டர் வந்து காப்பர் கிளிட்டர் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து நான் வைக்க போகிறேன். தெரியுதா?
ஓகே. ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி மேட்டிஃபைங்காக இருக்கும். அதே இந்த சைட் பார்த்தீங்கன்னா லைட் ஷிம்மர் தெரியும். ஸோ இதுவே எனக்கு போதும். ஓகே, ஐம் டன் வித் த ஷேடோ ஒர்க். ஸோ நான் ரீசெண்டாக வந்து உங்ககிட்ட சொன்ன மாதிரி எனக்கு வந்து காஜல் பெருசாக பிடிக்கல. அதனால் இன்றைக்கி நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா லைட்டாக ஸ்மோக்கி ஐ பண்ணலாம். லைக் லைனர் ஃபினிஷிலும் இருக்கணும், ஆஸ் ப்ளஸ் கொஞ்சம் ஸ்மோக்கியாக இருந்தால் நல்லாயிருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் இந்த ஒரு ஃப்ளாட் அண்ட் கொஞ்சம் ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ், இந்த 2 ப்ரஷ் எடுத்திருக்கேன். பேலட் வந்து இந்த சுகர் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பிளாக் ஷேடோ எடுத்துகிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணுற மாதிரி லைனர் போடுவோம்ல, அங்கே மட்டும் இதை நம்ம வந்து டெபாசிட் பண்ண போகிறோம். ஸோ தெரியுது நான் எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்னு. லைனர் வைக்கிற இடத்துல நான் வந்து இந்த ஷேடோ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சு சேம் அதே ஷேடோ எடுத்து இப்போ நான் பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த ஷார்ப் லைனர் வைக்கிற மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து இன்னொரு ப்ரிசைஸ்டு ப்ரஷ், இதை விட இன்னுமே டீப் ஃப்ளாட் ப்ரஷ் இருக்கும், அதை வச்சு இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணலாம். எனக்கு வேண்டாம். ஸோ நான் அந்த லைன் வந்து ட்ரா பண்ணாமல் அப்படியே பிளெண்டடாக விட்டுடுறேன். ஸோ இந்த ஐஸ்க்கும் பாருங்கள் ஒரு லிட்டில் வேரியேஷன் தெரியும். எனக்கு இதுவே போதும். இதுக்கு மேலே நான் வந்து மஸ்காரா போட்டேன் அப்படின்னாலே நல்லாயிருக்கும். நான் பெட்டர் இந்த ஐஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு ஆஃப்லைனில் போயிட்டு நான் இந்த சைட் முடிக்கிறேன். பிகாஸ் இல்லைனா உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் மஸ்காரா பண்ண போகிறேன். ஸோ மஸ்காராக்கு நான் ஒரு டிப் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ப்ரிசைஸ்டாக உங்கள் மஸ்காரா இருக்கணும் என்ன பண்ணணுன்ட்டு. ஸோ அதை ஐ திங்க் நான் வேறு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இஃப் எனக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா நான் காட்டில் கொடுக்குறேன், அப்படி இல்லைனாலுமே வந்து ஷார்ட்ஸில் இருக்கும், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஒரு லாஷ் கலர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஜஸ்ட் 5 செகண்ட்ஸ் போதும். இது வந்து ப்ளூ ஹெவனோட மஸ்காரா. உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பெருசாக வாட்டர் ப்ரூஃப் வந்து இந்த டைமில் பிடிக்கல, ஆனால் நான் இதுவே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த லேஷஸ் பாருங்கள், ஃபஸ்ட்டுக்கும் இப்போதைக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இங்கே வந்து நான் கீழே லைட்டாக லேஷஸை என்ஹான்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ தட்ஸ் இட் என்னோட ஐ லுக். ஸோ நான் குயிக்காக வந்து இந்த சைட் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். அண்ட் நான் முடிஞ்சால் ஐப்ரோவும் ஃபில் பண்ண போகிறேன். ஐப்ரோ ஃபில்லிங் வேணும் அப்படின்னா ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், அதை நான் டெஃபினட்டாக உங்களுக்கு கார்ட்டில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிப்பேன். ஸோ ஐப்ரோ முடிச்சுட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஹைலைட்டர் தான். ஸோ நான் ஹைலைட்டிங்க்கு வந்து இந்த பிஎஸ்சியோட பேக்டு ஹைலைட்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இந்த கண்ணாடி வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது, அதனால் என் கண்ணாடியை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஹைலைட்டிங் ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஹைலைட்டராக ப்ளஷ்ஷான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஹைலைட்டர் தான் சொல்லுவேன். ரொம்ப நாள் கழிச்சு ஐ திங்க் நான் ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா மோஸ்ட்லி எனக்கு வந்து இங்கே நேச்சுரலாகவே ஒரு க்ளாஸினஸ் தெரியுமா, அதனால நான் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவேன், யூஸே பண்ண மாட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு.
ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா வந்து நான் ஸ்ப்ரே பண்ணிக்க போகிறேன் என்னோடய மூஞ்சில். லிப்ஸ்டிக் போட்டுட்டு தான் லாஸ்ட்டில் பண்ணலான்னு நினச்சேன். பட் எனக்கு லிப்ஸ்டிக் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியல, கொஞ்சம் டைம் எடுக்கும் நான் லிப்ஸ்டிக் போடுறதுக்கு. நான் காஸ்ட்யூம்லாம் மாற்றி தான் லிப்ஸ்டிக் போட போகிறேன். ஸோ நான் இப்போவே வந்து ஸ்ப்ரே அடிச்சுக்க போகிறேன். ஸோ ஸ்ப்ரேக்கு வந்து இந்த மைக்ரோ ஃபினிஷ் மேக்கப் ஃபிக்ஸர் ஃப்ரம் PSE இதுதான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது ட்ரை ஆகட்டும். இது ட்ரை ஆகிற கேப்பில் நான் என்னோடய காஸ்ட்யூம் முடிஞ்சால் என்னோடய ஹேரை வந்து ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் என்னென்ன ஜுவல்ஸ் யூஸ் பண்ணுறேன் எல்லாமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ நான் குயிக்காக இப்போ போயிட்டு ஒரு ட்ரான்சிஷன் மாதிரி, அந்தளவுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்காது, பட் ஒரு சின்ன ட்ரான்சிஷன் மாதிரி போயிட்டு வந்துடுறேன். ஹே, ஸோ என்னோடய ஜுவல்ஸ் அண்ட் ஹேர் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். அது என்ன செட் பண்ணாலும் என்னோடய ஹேரில் வந்து ஆயில் வேறு வச்சுட்டேன் இன்றைக்கும் இல்லாமல். சொன்னால் கொஞ்சம் இப்படி அங்கங்கே நட்டுட்ருக்கு, பட் இட்ஸ் ஃபைன். அதை அப்புறமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, மற்றபடி ஐ லவ் த மேக்கப். எனக்கு லிட்ரலி என்னோடய மேக்கப் ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஸோ நான் க்ளாஸ் பாருங்களேன், ஓ மை காட், ஐம் ஹாப்பி. ஸோ வந்து பிந்தி வந்து அந்த குட்டி போட்டு தான் வைக்க போகிறேன். ஓகே, ஐ திங்க் நான் கொஞ்ச நாளாக பெரிய பொட்டு வச்சு எனக்கு இந்த குட்டி பொட்டு வைக்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் நல்லா தான் இருக்குது. ஸ்டெப் லிட்ரலி ஐசிங் ஆன் த கேக் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டெப் தான் லிப்ஸ்டிக். என்னோட லிப்ஸ் எவ்வளோ பிக்மெண்டடாக இருக்குது பாருங்களேன். ஐயோ, ஓகே, பட் இட்ஸ் ஓகே. டெய்லி லிப்ஸ்டிக் போட்டால் நான் வந்து முக்கால்வாசி யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக் எல்லாமே கொஞ்சம் நல்ல ஒரு பிராண்டு, வெல் நோன் பிராண்டில் இருந்தால். பட் லிட்ரலி நான் வந்து டெய்லியுமே லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் யோசிப்பீங்களா, நான் 3000 ரூபாய் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன், எனக்கு லிப்ஸ் வந்து அப்படி ஆகுது. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு உங்கள் லிப்ஸை வந்து டேமேஜ் பண்ணுறீங்கன்றதுல தான் இருக்குது. அதில் கம்ப்ளீட்டாக உங்களோட டயட்டும் இன்வால்வ் ஆகும். ஸோ டயட்டு, நீங்கள் எடுத்துக்கிற ஃபுட்டு, ஜங்க்கு, ஆல்சோ நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டு. லைக் நான் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா லிப்பாமே வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் இருக்கிற, அதாவது SPF இருக்கிற லிப்பாம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் நான் கொஞ்சம் என்னோடய லிப்பை வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். இஃப் எனக்கு வந்து அது நல்லபடியாக ட்ரீட் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் என்னோடய ரிவ்யூவை. நார்மலாக நீங்கள் என்னோடய பேர் ஸ்கின்னில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிக்மெண்ட் இந்த மேக்கப்பில் பார்க்குறப்போ இன்னும் அது வந்து டார்க்காக தெரியுது. ஸோ நான் வந்து லிப் லைனர், MIBயோட லிப் லைனர் இன் ஷேட் பர்கண்டி இது யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய லிப்ஸ்லேயே லைட்டாக அதை வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ இப்போது நான் இதுக்கு மேலே என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ண போகிறேன்னா, பேக்ட் பியூட்டியோட சத்தியமாக இதோட ஷேட் எனக்கு தெரியல. இது வந்து ரீசெண்டாக ஒரு மேஜிக்கல் ஆப்பில் இருந்து நான் பர்ச்சேஸ் பண்ண ஒரு மினி லிப்ஸ்டிக். அண்ட் எனக்கு இந்த ஷேடுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால சரி ட்ரை பண்ணலான்னு நான் இப்போது இந்த வீடியோவில் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ நான் அப்ளை பண்ணும்போது நீங்களும் பயந்தீங்க தானே, நானும் லைட்டாக அப்படி தான் பயந்தேன். பட் இப்போ ஐ ஃபீல் லைக் வெரி கம்ஃபர்டபுள். ஸோ இது வந்து ட்ரை ஆக ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தேவை. ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு எதனா கரெக்ஷன் இருந்ததுன்னா நம்ம அதை பண்ணலாம். பட் ஆஸ் அ ஷேட் இது வந்து ஃபென்டாஸ்டிக் ஷேட் மாதிரி இருக்குது என்னோடய ஸ்கின் டோனுக்கு. ஸோ இந்த மேக்கப்புக்கு இது ஐ திங்க் ஆப்ட். நான் சொன்ன மாதிரி ஐசிங் ஆன் த கேக் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. யா, இட்ஸ் ட்ரைடு. ஸோ இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன்னா லைட்டாக அதே லிப் லைனர் வச்சு கொஞ்சம் டிஃபைன் பண்ண போகிறேன். எஸ், ஐம் டன். எனக்கு இந்த மேக்கப் லுக் வந்து ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. லிட்ரலி நான் சொல்லணும் அப்படின்னா, நான் முடிஞ்சால் உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஷார்ட்ஸ் வந்து எடுக்க ட்ரை பண்ணுறேன்.
அப்படி இல்லைனா ஐம் ஸோ சாரி. நான் வெளியில் யாராவது கிடச்சாங்கன்னா நான் உங்களை வச்சு எடுக்கிறேன். அண்ட் உங்களுக்கு ஃபுல் லுக் காட்டணும்னு எனக்கு ஆசை, பட் என்னால் வந்து ஃபுல் லுக் காமிக்கவே முடியல. நான் இன்றைக்கி வந்து ஒரு லொக்கேஷன், அதாவது ஒரு லொக்கேஷனில் என் வீட்லேயே ஒரு இடம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் என்னோடய ஃபுல் லுக் காமிக்கிறதுக்கு. இஃப் அந்த பிட் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். இஃப் நாட், நான் கண்டிப்பாக அதுக்கு எதனா பிளான் பண்ணி உங்களுக்கு என்னோடய ஃபுல் லுக்ஸ் காட்டுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை நான் ட்ரை பண்ணுறேன். ஹோப் உங்களுக்கும் இந்த மேக்கப் லுக் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் எனக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மேக்கப் லுக். ஐ திங்க் இப்போ வரைக்கும் நான் போட்ட கெட் ரெடி வித் மீலே திஸ் இஸ் த மோஸ்ட் ப்ரையாரிட்டைஸ்டு ஃபேவரட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் எனக்கு டைமும் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், ஒரு மினிமலான ஒரு நெக் பீஸ் அண்ட் வந்து ஒரு குட்டி ஹியரிங் பேர் பண்ணியிருக்கேன். வேறு எந்த ஜுவல்லுமே நான் வந்து எக்ஸ்ட்ராவாக போடல, பிகாஸ் இதுவே எனக்கு ஃபுல் ஹேண்ட். ஸோ அதனால நான் அப்படியே விட்டுற போகிறேன். ஹோப் உங்களுக்கு இந்த லுக் அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி மேக்கப் கண்டென்ட்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா திஸ் இஸ் யுவர் ரைட் பிளேஸ். ஸோ இப்போவே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்குலாம் இதை ஷேரும் பண்ணிவிடுங்க. பாய்.